அப்போகாலிப்டோ, ஆக்ஸாரிட்ஜ் இந்த மாதிரி கோரியான படங்கள் எடுத்த மெல் கிப்சன் கிட்ட இருந்து ஒரு ஏவியேஷன் த்ரில்லர் அப்படின்னும் போது என்ன எடுத்திருக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுலேயும் 3 கேரக்டர்ஸை மையமாக வச்சு தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பரபரப்பான மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஃப்ளைட்டில் வச்சு ஃபோன் கால் வழியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மோடில் கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா, அண்ட் அது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த காட்சிகளை எடுத்த விதம் அப்படின்றதும் ரொம்பவே நீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பாக காம்பாக்டாக இருக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் எனக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் போன ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நார்மலான ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதுவும் மெல் கிப்சன் கிட்ட இருந்து இவ்வளோதானா அப்படின்ற ஒரு குறையும் இருக்க தான் செஞ்சுச்சு.